சூடு போதுமா? ம். ஏமா அவ என்ன சின்ன குழந்தையா உட்கார வச்சு தலை சீவிட்டு இருக்க? ஏண்டி நீங்க 3 பேரும் எப்பவுமே எனக்கு குழந்தைங்க தான். என்ன சக்தி என் செல்லம் யாருன்னு பாரு. இந்தாம்மா. கரெக்டா எடுத்தீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்குமா? தேங்க்ஸ். சரிம்மா. கார்த்திக் சார். என்ன இது? என்ன இது? நீங்களே சொல்லுங்க பாப்போம். தெரியலையேம்மா, நீயே சொல்லு. சக்தி நீ கொடு, நான் பார்த்து சொல்றேன். கொடு. என்ன சக்தி எல்லாம் சம ஸ்பீடா இருக்கு. கார்த்திக் அதுல என்ன போட்டிருக்கு? சக்தி அத நீயே சொல்லு. ஏய் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். நீயே கெஸ் பண்ணி பாப்போம். என்ன இன்டர்வியூ எல்லாம் தேவையில்லை, நீ டைரக்டாவே கலெக்டர்னு சொல்லிட்டாங்களா? ஆனாலும் உனக்கு ரொம்ப ஆசை வெற்றி. அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஓ கார்த்திக் தம்பி, நீங்களாவது சொல்லுங்களேன் என்னன்னு. மா சக்தி ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்கம்மா. அப்படியா? ஏய் இன்னும் 2 நாள்ல இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. முருகா. ஆமாமா, நம்ம கோவில்ல இருக்கும் போதே மெயில் வந்துருச்சு. ஓ அதான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வர சொன்னேன். பிரிண்ட் அவுட் வந்ததும் உன்கிட்ட சொல்லலான்னு. சக்தி, எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு படி தாண்டி. அதையும் நீ தாண்டிட்டனா நீ கலெக்டர் ஆயிடுவ. என்ன காலேஜ் புள்ளா சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா. ஏய் ஹேய் அக்கா, வாடா. நம்ம பிரின்சிபல் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்ல நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வராராங்கக்கா. டேய் என்னடா சொல்ற? நிஜமாவா? பின்ன சும்மாவா? நீ பாஸ் பண்ணது காலேஜ் எக்ஸாம் இல்ல, ஐஏஎஸ்கா. நான் தான் சொன்னல சக்தி. வரேன்னு சொல்றாருல, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லாத. ஆமா தம்பி, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். இவ தான் போய் அவங்கள பார்க்கணும். அம்மா, சக்தி ஐஏஎஸ் பாஸ் பண்ணதை இங்க வந்து பாராட்டினா அது உங்களுக்கும் பெருமை தானம்மா. சொல்ல போனா இந்த பெருமையில பெரும் பங்கே உங்களுக்கு தாமா இருக்கு. ஏ சக்தி, நான் சொல்றத கேளு. பிரின்சிபல் வரதெல்லாம் தடுக்காத. நீ சொல்றதும் கரெக்ட் தான் வெற்றி. ம். அவங்க இங்க வந்து எங்க அம்மாவை பாராட்டுறது தான் எனக்கு சந்தோஷம். சரிக்கா, நான் கிளம்புறேன். இருடா மச்சான், உங்க அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்து விடுறேன். போங்க மாமா. நீங்க ஒரு வாட்டி கொடுத்த ஸ்வீட் ப்ராப்ளமே இன்னும் ஓயல, அதுக்குள்ள இன்னொன்னு வேறயா? சும்மா போங்க மாமா, நான் கிளம்புறேன். சரி வரக்கா. வரேன் மாமா. சரி அக்கா குடு. சக்தி, நாளைக்கு நமக்கு டைம் இருக்காது. இப்ப போய் என்னென்ன சர்டிபிகேட் வேணும்னு செக் பண்ணி பத்திரமா எடுத்து போய். சரியா? பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சரி பார்த்து எடுத்து வைங்க. நான் இப்பவே பண்றேன் கார்த்திக் சார். ம். ம்.
எல்லாம் சரியா இருக்காமா? ஆமாம்மா. சக்தி துணிமணியெல்லாம் எடுத்து வை. நானும் உன் கூட இன்டர்வியூக்கு வரேன். அப்படியே கலெக்டர் கூடவே தவாலி மாதிரி வரேன். என்ன சொல்ற? அக்கா திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சா? இப்ப கையில மாட்டணும் சட்னி தான். டேய் நில்றா. திரும்ப. இங்க வா. சொல்லுக்கா. என்னடா வந்த பார்த்த அப்புறம் கமுக்கமா ஓடுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. பிஸியா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தா, அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணான்னு அப்படியே மேல போயிடலான்னு பார்த்தேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? அக்கா உண்மையை சொல்லிடுறேன்க்கா. உன்னை பார்க்கவே பயமா இருக்குக்கா எனக்கு. ஏன்க்கா இப்படி இருக்க? என் வீட்டுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஒட்டியிருக்கா அந்த வெற்றி. மீனாட்சி பொண்ணு கலெக்டரா? எப்படிடா அதை ஏன் வாயால சொல்லுவேன்? அக்கா உள்ளூர் விஷயம்னா என்ன வாச்சும் பண்ணி தொலையலாம். இது வடநாட்டு விஷயம்க்கா. நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. விட்டுறேன். இல்ல இல்ல, அவ கலெக்டர் ஆக கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. மம்மி இப்பதான் சக்தி அக்காவை பார்த்துட்டு வரேன். அம்மா உன்னை இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. உடன் பிறவா அக்கா இருக்காளே, அவ வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய் அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மம்மி. இன்னும் 2 நாள்ல சக்தி அக்காவுக்கு இன்டர்வியூவாம். போச்சு மம்மி போச்சு, எல்லாம் போச்சு. மம்மி என்னாச்சு மம்மி? மம்மி என்னாச்சு? டேய் சண்முகம், மாமா தேவையில்லாத வேலை எதுக்குடா? மம்மி அக்கா மம்மி என்னாச்சு? அக்கா அக்கா மம்மி ஒண்ணும் ஆகல. அப்பா, உனக்கு என்னமோ ஏதோ ஆச்சுன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் சண்முகம், இன்டர்வியூல யாரெல்லாம் சக்தி கிட்ட கேள்வி கேட்பாங்க? மம்மி இந்தியால இருந்து எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் வந்திருப்பாங்க. அங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு வெளியில எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும் மம்மி. சரி, பொதுவா இந்த இன்டர்வியூல என்னெல்லாம் பண்ணுவாங்கடா? என்ன மம்மி இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க, அக்காவோட சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் மம்மி. என்ன மம்மி இது கூட தெரியாதா உங்களுக்கு? சரி சரி, நீ ஓவரா பேசாத. படிக்கிற வேலையை போய் பாரு. போ போய் படிப்போ. ஒழுங்கா படிக்கிறதுல தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. போ. இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க, அக்காவோட சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. டேய், தலையில இருந்து துண்டடா. சண்முகம் என்ன சொன்னான்னு கேட்டியா? எல்லா சர்டிபிகேட்டையும் செக் பண்ணுவாங்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்டா? சூப்பர்க்கா. எல்லா சர்டிபிகேட்டையும் திருடி ஒளிச்சு வைக்கணும். டேய், ஒளிச்சு வைக்கணுமா? பெருசா யோசிடா. நீ என்ன பண்ற? ராத்திரியோட ராத்திரியா மீனாட்சி வீட்டுக்குள்ள போற. அவ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து அங்கேயே கிழிச்சு போட்டுடுற. என்னடா அவ பாஸ் வேற பண்ணிட்டாலே, இனிமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த. கரெக்டா என் பையன் வந்து என் வயித்துல பாலை வாத்துட்டான். இவ்ளோ நேரம் நான் தோத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல சங்கிலி, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இத பாரு சங்கிலி, நாளைக்கு சக்தி காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அவ கையில ஒரு சர்டிபிகேட்டும் இருக்க கூடாது. எல்லாமே கிழிஞ்சு போன குப்பையா தான் இருக்கணும். சொல்லிட்டேன்லக்கா, நான் கிளிக்க போற கிளிய மட்டும் பாரு. நாளை காலையில அவ வீட்டுல ஒப்பாரி சத்தம் மட்டும் தான் கேட்கும். வர இரு. ஆசீர்வாதம் பாத்துட்டே இரு. சக்தி, கலெக்டர் போஸ்டா கேக்குது உனக்கு? கலெக்டரு
இருடி. கலெக்டரா? ஒரு வக்கீல் கூட ஆக முடியாது உன்னால. எல்லாத்துலயும் நிறைய மார்க் வாங்கியிருக்காளே, தப்பாச்சே. ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லாம நீ எப்படி இன்டர்வியூக்கு போறன்னு நானும் பார்க்கறேன். என்னையும் மீறி இவளை நீ ஐஏஎஸ் பரீட்சைக்கு கூட்டிட்டு போனல்ல, இப்ப நீ எப்படி இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போவ? நாளைக்கு விடியும் போது இந்த எல்லார் தலையிலும் இடி விழுந்த மாதிரி இருக்க போகுது. கலெக்டர் கனவுல இருக்கியா? எல்லாம் கனவா போகுது சக்தி.
நல்லா மடிச்சு சக்தி விடுவேம்மா. சக்தி எங்கம்மா? என்ன ஏய் இந்தா எடுத்துக்கோ. கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூல நீ ஜெயிக்கணும்னு உனக்காக ஸ்பெஷலா வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. யமுனா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சிட்டோமா? அம்மா நைட்டு தான் நம்ம கிளம்புறோம். இப்பயே துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க. இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாதான் நல்லது. கடைசி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாதுப்பா. சக்தி, உன் இன்டர்வியூக்கு தேவையான லெட்டரு, சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போ. சரிம்மா. இந்தக்கா உள்ளவே. சக்தி, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்க. நேத்து தினமா பார்த்தேன், இன்னும் எத்தனை தடவை தான் பாக்குறது? அக்கா உள்ளவே சரியாதான். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு வேலைய 2 தடவை செய்ய சொன்னா எவ்வளவு கோவம் வருது பாருங்க தம்பி. ஆமாமா, என்ன பண்றது? பிரின்சிபல் தான் பேசுறாரு. சார் குட் மார்னிங் சார். ஓகே சார். ஓகே சார். பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் இங்க வராங்களா? கார்த்திக் சார், எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. பிரின்சிபல் எவ்வளவு பெரிய ஆளு, காலேஜ்ல அவரை பார்த்தாலே நடுங்குவோம். அவரே நம்ம வீட்டுக்கு வராருன்னா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கார்த்திக் சார். ஹே, இதெல்லாம் வாழ்க்கையில எப்பயாச்சும் தாண்டி நடக்கும். என்ஜாய் பண்ணிக்கோ. ஏன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார், வாங்க சார். வெல்கம் சார். தேங்க் யூ. வாங்க சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. கொடுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். சார் இந்தாங்க சார். இந்தாம்மா. தேங்க் யூ சார். என்ன பிளஸ் நல்லா இருமா, நல்லா இரு. காட் பிளஸ் யூ. கார்த்திக் சேர் எடுத்து போடு. எடுத்துட்டு வரேன். நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சேர் போடுப்பா. சார் உட்காருங்க சார். மீனாட்சி அம்மா, உங்க பொண்ணு இன்னும் அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார். சக்தி, உன் குடும்பத்துக்கும் உங்க அம்மாவுக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்க. வெல்டன் சக்தி. கங்க்ராச்சுலேஷன் சக்தி. தேங்க் யூ சார். நம்ம காலேஜ்ல படிச்ச பொண்ணு கலெக்டர்னா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சார், நான் என்னைக்கும் உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். நீங்களாம் இல்லாம இதை நான் சாதிச்சிருக்கவே முடியாது சார். என்னை பார்த்து விஷ் பண்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா சார்? நீங்க சொல்லியிருந்தா நானே இங்க வந்திருப்பேனே சார். நோ, நான் உன்னை மட்டும் பார்த்து விஷ் பண்ணணும்னு வரல, உங்க அம்மாவையும் நேர்ல பார்த்து விஷ் பண்ணணும்னு வந்தேன். வாழ்த்துக்கள்மா. சார், நான் என்ன பண்ணேன்? அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? தினம் தினம் அடுப்புல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை கலெக்டர் ஆக்க போறீங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? எத்தனையோ பேர் லட்ச லட்சமா பணம் செலவழிச்சு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க. ஆனா நீங்க அப்படி இல்லம்மா. ஒரு நோக்கத்துக்காக உழைச்சிங்க. அது இன்னைக்கு நடக்க போகுது. சந்தோஷமா இருக்குமா? அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம்மா. சக்தி, நீ கலெக்டர் ஆனதும் நம்ம காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். கட்டாயமா நீ வரணும். படிக்கிற யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பா வரேன் சார். இன்டர்வியூக்கு எல்லா சர்டிபிகேட்ஸும் எடுத்து வச்சிட்டல, முக்கியமா நான் சொல்றேன் சார். செக்லிஸ்ட் போட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து ஒவ்வொன்னா டிக் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணணும். அதானே சார்? நான் சொன்னதெல்லாம் இன்னும் மறக்காம இருக்கேன். ஆமா. மறக்கக்கூடிய விஷயமா சார்? ஒரு நிமிஷம் சார். யமுனக்கா, அந்த ஃபைலை கூட. இது இந்தம்மா.
பரவாயில்லம்மா இருக்கட்டும், செக் பண்ணிட்டேன்னா ஓகே தான். இல்ல சார், ஒரு நிமிஷம். சரி எடுமா. சக்தி, குடு, நான் திறக்கிறேன்.